தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக அரசு மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் மழை நீரில் மூழ்கியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனையின் பிரதான நுழைவு வாயில், வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. இதேபோல தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி தடுப்புச் சுவரை தாண்டி மறுபுறம் உள்ள சாலையில் அருவி போல ஓடுகிறது. இதனால் தூத்துக்குடி மதுரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே காருடன் வெள்ளத்தில் சிக்கிய தந்தை மற்றும் 3 வயது குழந்தையை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தனது 3 வயது குழந்தையுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது இந்திரா நகர் பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் வாகனத்துடன் சிக்கியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வெம்பக்கோட்டை காவலர்கள் கிராம மக்களின் உதவியுடன் வினோத்குமார் மற்றும் அவரது குழந்தையை பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கருமேனி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மேல்மட்ட ஆற்று பாலம் மூழ்கியது. இதனால் அடைக்கலாபுரம், ராமசாமிபுரம், சொக்கன்விளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணை நிரம்பியுள்ளதுடன் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாத்தான்குளம், ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள பள்ளியில் விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவிகள் 10க்கும் மேற்பட்டவர்களை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடியில் செங்கல் சூளை வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள முத்தாலங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள செங்கல் சூளையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது வழியாக சென்ற லாரிகள் மற்றும் ஆட்டோக்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் நம்புத்தாளை பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொண்டி மற்றும் நம்புத்தாளை பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.